இல்ல காவல்துறை வந்து சம்மன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை விசாரிக்கிறதுக்காக பெங்களூர் போகக்கூடிய தமிழக காவல்துறை என்கிட்ட வந்து சம்மன் கொடுத்துருக்கலாமே, நான் வந்து ஒசூர்ல தானே இருக்கேன். அட அயோக்கிய பயலே, பாதிக்கப்பட்டவர்கள் கிட்ட போய் வாக்குமூலம் வாங்குறதுக்காக அவர்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்க கேஸ் வந்திருக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்பதற்காக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போயிருக்கிறாங்க சார். சட்டப்படி பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்ணு இல்ல வேற எதுக்காகவும் பெண்கள் பாதிக்கப்பட்டால் சட்டம் அவர்களுக்கு ஆதரவாக செய்யப்படும். ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க எல்லா விதத்திலும் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள். இவனுக்கு சம்மன் இவர் தேடி கொண்டு போய் கொடுப்பாங்களாமா? உனக்கு தான் இருக்குதுல விசாரணை வரணும்னு உனக்கே தெரியும், அதனால நீ வாய்ஸ் அவுடால் அடிச்சுட்டா வர முடியாது, என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்கன்னு வாய்ஸ் அவுடால் அடிச்ச. உச்சநீதிமன்றம் போயிருக்காரு. போகட்டும், எங்க போனா தான் காப்பாற்றப்படுவோமோ அங்க போயிருக்காரு, போகட்டும். ஏற்கனவே இப்ப இந்த சீமான அயோக்கிய பயலை பத்தி பேசும்போது ஜக்கி வாசுதேவ் மேல பல அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்ல? யாரு? சீமான். ஏங்க நீங்க சொல்ற அரசியல் கட்சி தலைவர் இல்ல, ஜோம்பி கும்பலின் தலைவர் சீமான். ஜோம்பிகள்லாம் இருக்கும் இல்லையா, சிந்தனை திறனற்ற ஜோம்பிகள் இருக்கும் இல்லையா, அதனுடைய தலைவராக இருக்கிறார். அப்ப இது பெரிய ஜோம்பி. சீமான் அப்படிங்கிறவங்க பெரிய ஜோம்பி. அப்போ அவரும் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போனாரு, இப்ப சீமானும் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். என்ன இருந்தாலும் இவர் வந்து விஜயலட்சுமியை மட்டும் அசிங்கப்படுத்தல, பெண்கள் எல்லோரையுமே இவர் அசிங்கப்படுத்திருக்காரு. இவர் கட்சியில இருக்கக்கூடிய பெண்களே பிசுறு மசுறுன்னு பேசியவர். எம்பி ஜோதிமணி அவர்களை நான் என்ன கையை பிடிச்சி இழுத்தனான்னு அயோக்கியத்தனமாக அநாகரிகமாக பேசியவன். வீரலட்சுமிங்கிற பெண்ணு என் தொட சைஸ் இருப்பியாடி நீ நின்று கேட்கிறான். பத்திரிகையாளர்களை பார்த்து ஏன்னா உங்க வீட்டு பெண்கள் எல்லாம் அனுப்புங்க பழகிறேன் அப்படிங்கிறான். பெண்களை ஏமாற்றி விஜயலட்சுமி புகார் கொடுத்ததுக்கு பிறகு அந்த புகார் பல பேருக்கு தெரிந்ததுக்கு அப்புறம் தான் தங்களுக்கு பெண் ஃபேன்ஸே அதிகமாயிட்டாங்கன்னு பேசினவன் அவன். இப்பயும் இந்த இந்த விசாரணை வருது. இன்னைக்கு அவன் என்ன பேசுறான் பிரஸ் மீட்ல, என்னவோ இப்பதான் வயசுக்கு வந்து குச்சி கட்டி உட்கார வச்ச பொண்ணை வந்து நான் வந்து தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்ட மாதிரி எல்லாரும் குதிக்கிறீங்க அப்படின்னு பேசுறான். இது எந்த அளவுக்கு ஒரு அநாகரிகமான பேச்சு. நீங்க சொன்னீங்க இல்லையா அரசியல் கட்சி தலைவர்னு, இப்படி பேசலாமா? அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் இப்படி பேசுவானா? இப்படி பேசலாம்? என்னங்க இப்ப வந்து வயசு பொண்ணு நான் ஏதோ ரேப் பண்ணிட்ட மாதிரி நீங்களாம் பேசுறீங்களேன்னு அவன் பேசுறான் அப்படின்னா அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கு? அவன் விஜயலட்சுமியை இன்னும் எந்த அளவிற்கு ஒரு வன்முறைக்கு உள்ளாக்குகின்ற கொடுமைக்கு உள்ளாக்குன்ற சிந்தனையோட அவன் இருக்கிறான். ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தா நீதிமன்றம் போயிருக்கு. அந்த பொண்ணை நீ இன்னைக்கு இப்படி பேச, இப்பயும் நீ இப்படி பேசுறேன்னா அந்த பெண்ணை நடத்தை ரீதியாக தனிப்பட்ட முறையில் நீ இப்படி பேசுறன்னா அந்த பெண்ணை நீ இதற்கு முன்னாடி பல விதங்களில் சித்திரவதை செய்திருக்க கூடும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை நீயே தானே தர இப்போ.